கூலிக்கு குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதற்கென கூலிக்கு பிடிக்கலாம், அல்லது கடைசியில் துஆ ஓதுவதற்கும் சேர்த்து பிடிக்கலாம். துஆ இல்லாமலேயே அதனுடைய நன்மையை ஓதச் செய்பவனுக்கோ அல்லது ஓதச் செய்பவனின் மையத்திற்கோ நியத்து செய்யலாம் என்று சிலரும். துஆ இல்லாமல் அப்படி நியத்து வைப்பதினால் ஓதச் செய்பவன் வகையராவுக்கு எவ்வித பலனும் கிட்டாது என்று மற்றும் சிலரும் கூறியிருக்கிறார்கள். எனவே துஆவையும் ஓதச் செய்வதுடன் அந்த தவாபு யாருக்கென்று நியத்தும் வைத்துக் கொள்ள வேண்டும். கூலிக்கு குர்ஆன் ஓதுகிறவன் மனமறிந்து கொஞ்சத்தை விட்டு விட்டாலும் அல்லது தவறாக ஓதினாலும் அந்த கூலி அவனுக்கு ஹலாலாகாது. உழுவுடன் ஓத வேண்டுமென்றும் ஒழுங்காக ஓத வேண்டுமென்றும் தொடர்ச்சியாய் ஓத வேண்டுமென்றும் ஷர்த்திட்டாலும் அதனையும் நிறைவேற்ற வேண்டும். கூலிக்கு குர்ஆன் ஓதக்கூடாதென்று சொல்வது சரியல்ல. ஏனெனில் எதற்காக நீங்கள் கூலி பெறுகிறீர்களோ அதில் மிக தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதமாகும்.